Voice of Tamil 24. தமிழ் சினிமாவின் அடையாளங்களில் ஒருவராக உலக அளவில் அறியப்படுபவர் இசையமைப்பாளர் இளையராஜா. 80களிலிருந்து இசையமைத்து வரும் இளையராஜா இதுவரை 1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்து வருகின்றார். தொழில்நுட்பங்களே வளராத காலகட்டத்திலிருந்து இசையமைத்து வரும் இளையராஜா இன்றைக்கும் பலரது தூக்கத்திற்கு துணையாக இருக்கின்றார், வழிபோகனாக இருக்கின்றார், ஏன் மனதை சாந்தப்படுத்தும் மனநல மருத்துவராகவும் இருக்கின்றார் என பலர் கூறியும் கேட்டதுண்டு. இப்படியான இளையராஜா சில நேரங்களில் மிகவும் கோபமாகவும் கர்வமாகவும் நடந்து கொள்வதுண்டு. இதனை பல திரைப்படங்கள் நியாயப்படுத்தியும் வருகின்றன. குறிப்பாக அது வித்யா கர்வம், அது எல்லோருக்கும் இருக்கும், இளையராஜாவுக்கு இருப்பதும் சரியானதுதான் என கூறுகின்றனர். ஆனால் இவரது கர்வம் மிகுந்த நடவடிக்கைகள் சாமானிய ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துகின்றது. ஆனால் இப்படியான இளையராஜாவை சிரித்து சிரித்து மனம் நெகிழ வைத்துள்ளார்கள் தெருக்குறள் அறிவு மற்றும் அவரது நண்பர்களான தி பேஸ் பேண்ட் இசைக்குழுவினர். இவர்கள் அனைவரும் சில தினங்களுக்கு முன்னர் இளையராஜாவை சந்தித்துள்ளனர். அப்போது இளையராஜாவை சுற்றி நின்று கொண்டு, இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டி செல்லையா, ஜென்மம் பல உன் பாட்டை கேட்கச் சொல்லையா, இசைஞானி இளையராஜா என்னை ஆளும் இதய ரோஜா என பாடினர். இவர்களின் பாட்டை கேட்ட இளையராஜா நெகிழ்ந்து போனார். பின்னர் இவர்கள் அனைவரும் இளையராஜா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர். இது தொடர்பான வீடியோவை தெருக்குறள் அறிவு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த பதிவுக்கு பேரிசை பெருமகனார் இசைஞானி இளையராஜா அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட தருணம் என கேப்ஷன் கொடுத்துள்ளார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது. இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டி செல்லையா, ஜென்மம் பல உன் பாட்டே கேட்க சொல்லையா, இசைஞானி இளையராஜா என்னை ஆளும் இதய ரோஜா, இசைஞானி இளையராஜா என்னை ஆளும் இதய ரோஜா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. Like, share and subscribe.